எல்லா புகழும் எல்லா பெருமையும் இறைவன் ஒருவனுக்கு தான் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லோரும் உணர்ந்தவங்க தான். ஆனால் அது வாழ்க்கையாக இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அனைத்து புகழும் அனைத்து பெருமையும் படைச்ச ஒருவனுக்கு தான் அப்படிங்கிற எல்லாரும் மனசாட்சியும் தெளிவாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நம்ம அதுக்கு எதிராக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அது காரணமாக தான் நம்ம கஷ்டங்கள். அந்த ஒரு வாக்குக்கு நம்ம சாட்சியமாக வாழலை. அந்த சத்தியத்துக்கு நம்ம சாட்சியமாக வாழலை. இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணமே அந்த சத்தியத்துக்கு நீங்கள் சாட்சியமாக வாழுங்க. அனைத்து புகழும் இனி ஒருவனுக்கே அப்படிங்கிறது சாட்சியமாக வாழும். அப்படி மறைவான அர்த்தம் என்னன்னு சொன்னால், எந்த புகழும் நம்ம யாருக்கும் கூடாது அப்படிங்கிறது மறைவான அர்த்தம். அதனால தான் எல்லா புகழும் அனைத்து புகழும் இனி ஒருவனுக்கேன்னு சொல்லும் பொழுது நம்ம புகழை விரும்பக்கூடாது, பெருமை கொள்ளவும் கூடாது. அப்படி நம்ம இருக்குமான்னு பார்த்தா பெரும்பாலும் நம்ம எல்லாரும் பெருமை கொண்டவங்க தான் இருக்கும். யார்கிட்ட பெருமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொருத்தரும் தனியாக வந்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம எல்லார்ட்டையும் பெருமை இருக்குது, புகழை விரும்புகிறோம் அல்லது மற்றவங்களை புகழ்கிறோம். நான் பெருமையை விரும்புகிறேன் இல்லை மற்றவங்க பெருமைப்படுத்துகிறேன். இது இல்லாத எந்த மனிதனும் இல்லை. இப்போ எல்லார்ட்டையுமே இது கேடு இருக்குது. ஆனால் அதை உணர்றோமா, அதை ஒத்துக்கிறோமா, இறைவன்ட்ட ஒப்படைக்கிறோமா, மீள விரும்புகிறோமா அதுதான் எதிர்பார்க்கலாம். நம்மளில் யாரும் பரிசுத்தவானும் கிடையாது. அதை நம்ம தெரிவிக்கணும். நம்ம ஏதோ விதத்தில் எல்லாருமே ஒரு நல்ல நிலையில் வாழ வச்சுட்டு இருக்கும்போது அவருடைய மன்னிப்பையும் கருணையோடு வாழ வச்சுருக்கானுடைய நம்ம நன்மை செய்வதற்காக கண்டிப்பாக கிடையாது.